அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவை பற்றி, இயேசுவோட வாழ்க்கை என்னது மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 புத்தகங்களில் அவரை பற்றி எழுதும் போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்க? அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணினார். விடிய காலையில் ஆன போது போய் ஜெபம் பண்ணினார். சாயங்காலம் ஆன போது ஜெபம் பண்ணினார். இப்போ நம்ம போன வாரம், இப்போ வர இந்த 2 வாரமாக என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதல் இல்லையா? அதில் ஒரு விஷயம் பாஸ்டர் என்ன சொன்னாங்க? எப்படி இளைப்பாறுதல் வருமா? இந்த ஸ்கூல் போயிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஒன்றுமே படிக்காத பிள்ளைகள் மாதிரி இருக்கீங்க. உறவு மூலமா நம்ம ஜெபம் பண்ணும்போது. அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க படகுல ஏறி போனாங்க. போயிட்டு இயேசு என்ன பண்ணாராம்? நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். சரியா? புயல் பயங்கரமாக அடிக்குது. அந்த நேரத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இயேசுவே இயேசுவே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னாங்க. ஆனால் இயேசு செஞ்ச ஒரு விஷயம், அவர் வாழ்நாள் முழுவதும், பூமியில் இருந்த நாள் முழுவதும், தினந்தோறும் இல்லை எப்பெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ ஜெபம் பண்ணினார். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெபம் பண்ணும்போது அவர் மனசில் நிம்மதியாக, நிரந்தரமாக ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு ரெஸ்ட், இளைப்பாறுதல் எப்போவுமே அவர் மனசில் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் 100% மனுஷனாக தான் பூமியில் வாழ்ந்தார். அப்போ அவருக்கும் விஷயங்கள், ஆசைகள் இருந்திருக்குமா? இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே அந்த சேர் கொஞ்சம் செஞ்சு கொடு தம்பி அப்படின்னு. அவர் தச்சனாக தானே இருந்தார். அப்போ சேர் செய்யணும், சரி அம்மா கேட்குறாங்க, நான் இப்படி செய்யணும், ஆனால் ஊழியமும் பார்க்கணும், இதுவும் பண்ணணும், அதுவும் பண்ணணும். அப்போது நிறைய ஆசைகளும் இருந்திருக்கலாம். சரியா? 100% மனுஷனாக வாழ்ந்தவர். ஆனால் அந்த ஜெப நேரத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? இந்த பரமண்டலத்திற்க எங்கள் பிதாவே, என்ன சொல்கிறோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்புறம் என்னது? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும். அப்போ நான் என்னுடைய யோசனை, சரியா, அவர் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஒரு பரிமாற்றம் நடக்குது. அவர் சித்தம் போய் பிதாவுடைய சித்தம் அவருக்கு வருது. எங்கேயாவது கவனிச்சிங்களா? ஏசு போயிட்டு பயங்கரமா பிதாவே கெவினை சுகப்படுத்துங்க அப்படின்னு எங்கேயாவது ஜெபிச்சாரா? எங்குமே ஜெபிக்கல. ஏன்? அவருக்கு தெரியும் அவருக்குள்ள இருக்க ஆவியானவர் என்ன செய்ய முடியும்னு. அவர் இப்படி முக்கி திணறி அழுது அப்படியெல்லாம் ஜெபிக்கல. ஏன்னா அவருக்கு உறவு இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு, இளைப்பாறுதல் இருந்துச்சு. இப்போ மற்ற இடங்கள்லாம் ஜெபிக்கும் போது யாருக்கு தெரியுமா ஜெபிச்சாரு? யோவான் 17 போட்டிருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் ஜெபிச்சார். இவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். அவங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ், சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் அந்த வந்துச்சு, தமிழ் வார்த்தை அப்படியே போயிடுச்சு. சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் இவங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் ஜெபிச்சார். சரியா? அந்த கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணார். அப்பையும் என்ன சொன்னார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். நான் சொன்னேன் 100% மனுஷன். அவருக்கு தெரியும் சிலுவையில் போய் மரிக்க போறாருன்னு. ஆனாலும் என்ன சொல்றாரு? ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அதுதான் நடக்குது. சரியா? ஒரு பரிமாற்றம் நடக்குது. அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அவர் உங்களை வலுக்கட்டாயமா இதுதான் செய்யுன்னு சொல்லலை. அன்புனால நீங்க you're compelled by love to do what his will is. சரியா? அவருடைய அன்பு உங்களை ஏவுது அவர் சித்தத்தை செய்யறதுக்கு. இப்போ நம்ம சொன்னேன்ல, திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன். எப்போ நம்ம ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறோம்? நவம்பர். இப்பவே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சரியா? அப்புறம் தலை சுத்துது பாஸ்டர், என்னால் முடியல, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுலாம் சொல்லக்கூடாது. உடுப்பு பத்தலைன்னெல்லாம் சொல்லாதீங்க. சரியா? நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஃபாஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? அது தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? தொடர்ந்து அது நம்மளுக்கும் கடவுளுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தால் நல்லது தானே. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்கும் நல்லது. நீங்கள்லாம் எங்கே போனாலும் இயேசுவை போல இருக்கீங்கன்னா எவ்வளோ அருமையான ஒரு விஷயம். அது எங்கே நடக்குது? உங்களுடைய தனிப்பட்ட உறவுல. அதை பற்றி இன்னும் நம்ம படிப்போம். சரியா? வார்த்தைக்கு ரெடியா?
இப்ப இன்னைக்கு உண்மையா நான் சொல்றேன், இவ்வளவு நாள் நீங்க கேட்காத மாதிரி இன்னைக்கு பயங்கரமா கேக்குறீங்க. குளிர்னு நினைக்கிறேன். ஏசி குளிர்ல வேற வழி இல்லாம கேட்டுட்டீங்க. வெரி குட். பட் வார்த்தைக்கு நீங்க ரெடியா? எளிமை நின்று கரங்களை தட்டி உங்க போதகரை வரவேற்பு. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமென். என்ன போன வாரம் என்ன பார்த்தோம்? அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதலுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது. அவன் சொல்லிட்டு போயிடுறான், தேவன் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார், இளைப்பாறுதலை தரு. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறதுன்னு நமக்கு தெரியாம எந்த இளைப்பாறுதலுக்குள்ள போய் நம்ம விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் அதை நான் எப்படி இளைப்பாறுதல்னா, முதல்ல அந்த இளைப்பாறுதல்னா என்ன பார்த்தோமா, அதுக்கப்புறம் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள எப்படி நம்ம என்டர் ஆகிறது, எப்படி பிரவேசிக்கிறது. ஆமென். அதுக்கப்புறம் இன்னைக்கும் அதே இளைப்பாறுதல் தான், அதோட இளைப்பாறுதலை முடிச்சிருவோம். இளைப்பாறுதல் ஆனா என்னது அதிகமா இருந்தா நீங்க இளைப்பாறுதல இருப்பீங்க? இல்ல, இப்ப அதெல்லாம் பார்த்தோம். இல்ல, இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்துடுறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எது இருந்தா இளைப்பாறுதல்ல? கரெக்ட். அனிதா அப்படிப்பா தான் முறை நினைக்கிறேன், முத கேள்வியிலேயே டான்னு ஒரு பதில் அடிச்சு விட்டுருக்காங்க. என்ன இருந்தா? விசுவாசம் முதல்ல. இது பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இப்ப எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? நாளைக்கு போன் பண்ணுவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே பாஸ்டர் இப்படி நடந்துருச்சு. இன்னைக்கு இந்த இளைப்பாறுதல், இந்த விசுவாசம், இதுக்கெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு இது என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கும். ஆமென். என்னோட தான் இருக்கீங்களா? சரி, பின்னாடி குழந்தைங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி அமைதியா வச்சுக்கிறீங்களா? அப்படி கேட்கணும் இன்னைக்கு. பேருன்றது ரொம்ப முக்கியம் இல்லை? முக்கியம் தானே, பேர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப இந்த கெவினுக்கு பேர் இல்லைன்னா என்ன பாடா இருக்கும் இந்த உலகத்துல? என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம், ஆமாவா இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் கூப்பிடலாம்ல. ஆனா இப்ப நான் இங்க வந்து கெவின்னு சொன்னா அத்தனை பேர் எந்திரிச்சு நிப்பீங்களா? இல்ல, இந்த ஒரு ஆள் தான் இங்க, நல்ல வேலைக்கு இங்க ஒரு ஆள் தான் கெவின். நான் சொல்ற வேலை பேர் அவ்வளவு. ஏன் பேர்ல என்ன முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கு, பேரு தான் உங்களுக்கு ஒரு அடையாளம். பேரு தான். இப்ப லிண்டானா இங்க அவங்க தான் எந்திரிச்சு நிக்கணும், வேற யாருமே இங்க எல்லாரும் எழும்பி நானும் இல்ல இல்ல இல்ல. அதே மாதிரி இந்த பேர் ரொம்ப முக்கியம். இயேசு உலகத்துல பிறந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? இவருக்கு என்னன்னு நீ பேரிடுவாய்? இம்மானுவேல். அப்புறம் இயேசு இந்த உலகத்துல, நானே பதிலையும் சொல்றேன், எல்லாரும் அதை விட்டுட்டு அப்பா கர்த்தாவே. இந்த உலகத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? உனக்கு ஒரு குமாரன், என்னன்னு பேர் வைக்கணுமா? இயேசு. அவருக்கு இம்மானுவேல் என்பது அதுவும் ஒரு பேர் தான். அது என்னத்தை காட்டுது? தேவனுடைய ஒரு பக்கத்தை காட்டுது, ஒரு தன்மையை காட்டுது. இந்த இயேசுன்ற கடவுள் எப்பவுமே உன்னோடவே இருப்பார் என்ற அவருக்கு ஒரு தன்மை இருக்கு. அதை இந்த இம்மானுவேல் காட்டுது. அவர் உன்னை விட்டு இல்ல அப்பப்ப விலகிடுவாரு. இல்ல சார், விலக மாட்டாரு. அவர் விலக மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நீங்க யாரு சொல்றதுக்கு அவர் உன்னை விட்டு போயிடுவாருன்னு? நீ தான் அவரை விட்டு விலகிற. விலங்குதான் நான் பேசுறது. நீ தான் எதையாவது பண்ணிட்டு, ஆதாமே நீ எங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தேவன் எங்கேயும் காணாம போல, விட்டு விலகியெல்லாம் போல. பாவம் செய்த அவனை தேடி அங்க நின்றுட்டு இருந்தது யாரு? இவன் தான் என்ன பண்ணிடுறான்? கெட்ட குமாரன் கதையை வச்சிருக்கீங்களா? அந்த இளைய குமாரன் போய் தனக்கு வேண்டிய சொத்தெல்லாம் கையில கிடைச்சோன்னா அவன் முதல்ல என்ன பண்ணான்? செலவழிச்சான். சரி, கரெக்ட்.
கரெக்ட். அதை செலவழிக்கிறது முன்னாடி, அதை நான் சரியா கேட்டிருக்கணும். அந்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறது முன்னாடி என்ன பண்ணா, அந்த அப்பாவை விட்டு தூர மொத படியே தூர போறதுதான். அவர் என்னைக்கும் நம்மளை விட்டுட்டு போறது இல்ல, நம்ம தான் அவரை விட்டு பிச்சுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தோணும் போது திரும்பி வரோம். அதுல கதையில் எழுதியிருக்கு, அவர் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாரான், நின்றுட்டு இருந்தாரான். ஆமென். அது அப்ப இம்மானுவேல்ன்றது தேவனுடைய ஒரு பக்கத்தை, அவருடைய ஒரு எப்படி சொல்றது, இட்ஸ் a character, a personality, it makes us understand who God is. இம்மானுவேல் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பேரை விட அது it helps us understand who God is. அவர் யாருன்னு அது உடனே நமக்கு தெரிய வச்சிருது பாருங்க. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி பேரை வச்சு பேர் வந்து இப்ப அடையாளம் மட்டும் இல்ல, நீங்க உங்களால என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களால என்ன முடியும்னு பேர். இப்ப ஒரு அக்கவுண்டன்ட்ன்றது என்னது, லாயர்ன்றது என்னது, டாக்டர்ன்றது என்னது, அதெல்லாம் ஒரு பேர் தானே, அது ஒரு பேர் தானே. அது என்னத்தை காட்டுது? இப்ப முடிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சு அப்ப ரிசல்ட் வந்தோடனே அவங்க யாரு, இப்போ ஒரு கையை தட்டிருங்களேன், அவ பட்ட பாடு இருக்கு, குடும்பமா அவங்க பட்ட பாடு இருக்கு, இவ ஒருத்த படிக்கிறதுக்கு. உண்மை அதுதான். ஆனா படிச்சு டாக்டர் ஆயிட்டாங்க, வெரி குட். இல்ல நம்ம சபையில ஒரு குழந்தை டாக்டர் ஆயிட்டான். சரி, இப்ப டாக்டர்ன்றது என்னது, அதை வச்சு என்ன தெரியுது? அவனால ஊசி குத்த முடியும்னா குத்திடலாம், நம்பி சொல்றேன், ஊசி குத்த முடியும்னு தெரியுதா? ஆமாவா இல்லையா? கெவின் ஓடி போயிட்டான், அடுத்து என்னதான் பிடிப்பாங்க போல இருக்கு, வேண்டாம் தானே, என்னோட தானே இருக்கீங்க. இந்த பேரை வச்சு அவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமென். அப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு பேரை காட்டணும் நான் உங்களுக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? Revelations chapter 19 and verse 11. What is that? வெளிப்படுத்தல் 19 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கட்டுமா? பின்பு பரலோகம், இது யார் எழுதுறா? அம்மா வாசிங்கம்மா. இது யார் எழுதுறா? யாராவது கொஞ்சம், எல்லாரும் இப்ப அங்க போயிட்டாங்க, யார் அது இப்ப வாசிக்க போறா புதுசா? சரி, இந்த புக்கு யார் எழுதுனா? யோவான் இந்த புக்க எழுதுறாரு. எழுதும் போது அவர் என்னத்தை பார்க்கிறாரு? இப்போ ஒரு தரிசனம், வெளிப்பாடுல ஒரு தரிசனத்தை, விஷன். அந்த விஷன்ல என்ன பார்க்கிறாரு? பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஆஹா, பின்பு பரலோகம் திறந்ததில்லை. எப்ப திறந்துச்சு? கர்த்தாவே பாருங்க, எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்ல வேண்டியது. யாராவது ஒரு ஆள் 2 பதில் சொன்னீங்கன்னா எனக்கு திருப்தியா இருக்கும். இல்லை, ஒரு நாள் இயேசு யோவான் ஸ்நானகத்துல போயிட்டு ஞான ஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வந்தாராம். வரும்போது என்ன நடந்துச்சு? பரலோகம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல உட்கார்ந்திருந்த நேரத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு, இதோ என்னுடைய நேச குமாரன், இவன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லி முடிச்சோன்னு அப்புறம் பரலோகம் அப்படியே அப்ப திறந்ததுதான் பரலோகம். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏசாயால என்ன சொல்றாரு? பரலோகம் வெண்கலத்தை போல இருக்கு, நான் பேசுறது எதுவும் அந்த பக்கம் போகிற மாதிரியே இல்லை. இயேசு வந்து அந்த நேரத்துல நடக்குது என்னது? ஒரே பேரான குமாரன் எடுத்த பரலோகம் திறக்கப்பட்டது. முதலாவது அந்த திறக்கப்பட்ட பரலோகம் இன்னும் உங்களுக்கும் எனக்கும் திறந்துதான் இருக்கு. நாங்க உட்கார்ந்து கத்தி கதறி, ஆண்டவரே அந்த பரலோகத்தை திறந்து என்னுடைய ஜெபத்தை இல்ல, அவர் எங்க இருக்கிறார் இப்போ? சரி, இப்ப அதுக்குள்ள போனேன்னா இன்னைக்கு பிரசங்கம் முடியாது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு
வெள்ளை குதிரை காணப்பட்டது. வெள்ளை குதிரை, அப்புறம் அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்பப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அத இங்கிலீஷ்ல காட்டுங்கம்மா. He who sat on, I saw heaven open and behold a white horse, and he who sat on the white horse, அந்த வெள்ளை குதிரையில ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி கூப்பிடப்படுறாரா அப்படின்னா என்னது? அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த குதிரையில இருந்தவருக்கு ஒரு பெயர். அவர் எப்படி அழைக்கப்படுறாரா? He was called faithful and true. என்ன இருந்துச்சு தமிழ்ல கரெக்டா அங்க டிரான்ஸ்லேஷன் வரல, அதனாலதான். அதன் மேல் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. He is faithful and true. உண்மையும் சத்தியம் நீங்க போட்டு முடிச்சுட்டாங்க சார். ஃபெய்த்ஃபுல்னா என்னது? ஃபெய்த்ஃபுல்னா அதுக்கு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. என்னோட தான் இருக்கீங்களா? ஆமென். இன்னைக்கு ஆமா சொன்ன மாதிரி எல்லாரும் பயங்கரமா கவனிச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல பாருங்க. Faithful. What is faithful? What is being faithful? If I say Prema is very faithful, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மூணு தெளிவான அர்த்தம் இருக்கு. ஒன்று கன்சிஸ்டன்சி, டிபெண்டன்சி அண்ட் ட்ரஸ்ட்வர்தி. அப்படின்னா கன்சிஸ்டன்சி, இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இல்லை. இப்ப என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. எப்பவுமே டிபெண்டபிள்னா என்னது? என்னைக்கும் நம்பி சார்ந்திருக்கலாம். சரியா? முதலாவது என்னைக்கும் இவங்க சொல்றத இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு இல்ல, எப்பவுமே நம்பி சார்ந்திருக்கலாம். மூன்றாவது ட்ரஸ்ட்வர்தி, என்னைக்குமே நம்பலாம். இந்த பக்கம் திரும்பினோட முதுகுல குத்த மாட்டாங்கன்னு நிச்சயமா நம்பலாம். ஆமா இவங்களை தான் காட்டிட்டு இவங்க எப்படிதான், அவங்க தான், நம்ம எல்லாருமே அப்படிதான் இல்லையா? we try our best to be faithful. உங்களுடைய husbands, wives, your partners in your house with your parents, எல்லாருமே we always try to be very faithful. இல்ல, அவருக்கு ஒரு பேர் இருக்கான். அந்த பேர் faithful. அததான் நீங்க இன்னைக்கு நல்லா என்னோட தான் இருக்கீங்களா? He is so faithful. இப்ப இவங்க பயங்கர உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஃபெய்த்ஃபுல்லுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் உண்மை, அதனால அதுலயே நின்றுக்குவோம் குழம்பாம. இவங்க பயங்கர உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்ன நான் உன்னை கட்டாயமா உனக்கு நான் இதை செய்யறேன்னு சொல்றாங்க, உனக்கு நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு செய்யக்கூடாம போயிடலாம். ஏன்னா இவங்க தனி அதிகாரம் இல்ல. இவங்களுக்கு ஒரு கணவர் இருக்காரு, கணவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேல ஒரு கவர்மெண்ட் இருக்கு இந்த ஊர்ல. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு, என்னதான் இவங்க ஆசைப்பட்டாலும், என்னோட தான் இருக்கீங்களா, இவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறதுக்கு சில தடைகள். ஏன்னா இன்கன்சிஸ்டன்சி வந்துடும். சொன்னதை சில நேரம் செய்ய முடியாம, தடங்கள் சொன்னதை செய்ய முடியாம போயிடலாம். என்னோட தான் இருக்கீங்களா? But God has no authority above him. தேவனுக்கு மேல வேற அதிகாரம், அவர் சொல்லிட்டா சொன்னதுதான். அவரை வேற எதுவும் மாத்த. என்னோட தான் இருக்கீங்களா? அதனாலதான் ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு? யாராவது சீக்கிரமா எடுங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தானே மறுதலிக்கும். அந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? 2 தீமோத்தேயு 2:13. சீக்கிரமா எடுங்க.
அது நான் இன்னைக்கு சொல்லவே வரல, ஆனா அதை பார்த்துருவோம். என்ன எழுதி இருக்கு? நாம் பைபிள்ல தான் இருக்கு, நான் சொல்லல. அப்புறம் போயிட்டு நீங்க இவர் ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டாரு, இல்ல. என்ன எழுதி இருக்கு? நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிரு. கொஞ்சம் கையை தட்டி, அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தானே மறுதலிக்க மாட்டார். விளங்குதான சொல்றது? அவருக்கு மேல வேற அதிகாரம் இல்ல. அவர் சொன்னதுன்னா சொன்னதுதான். அவர் தான் சொன்னத அவர் தம்மைத்தானே மறுதலிக்க மாட்டார். அப்ப நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் மேலாவாய். வாளாகாமல் தலையாவாய்னா நீ கட்டாயம் தலையாவாய். நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும்னா என்ன அர்த்தம்? நீ கட்டாயம் கையிட்டு செய்வதெல்லாம். இது நடக்கணும்னா இதை நான் முதல்ல நம்பணும் இல்லையா? அது எப்படி நம்புறதுன்னு தான் பேசிட்டு இருக்கோம். என்னோட தான் இருக்கீங்களா? எபிரேயர் 6வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுங்களேன் சீக்கிரமா. எத்தனை பேர் நான் பேசிட்டு இருக்கிறது விளங்குது? ஆமே. என்னாச்சு இந்த பசங்களுக்கு? அவங்க தனியா ஒரு சர்ச் தொடங்கிட்டாங்க இந்த பக்கம். 6:13 அதான் வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு. தமது பேரில் தானே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது உங்களுக்கு விளங்கணும். அவருக்கு மேல வேற யாரும் இல்ல. இருந்திருந்தா அவங்க மேல சத்தியம் பண்ணி கடைசி வரைக்கும் அது எப்படியாவது காப்பாற்றிருப்பாரு. அவருக்கு மேல வேற யாரும் இல்ல. ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே சில வசனத்தெல்லாம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும். சும்மா அதுல என்ன இருக்கு? என்ன சொல்றாரோ ஆபிரகாமை பார்த்து வேற யாரும் அவருக்கு மேல இல்ல, அவர் மேலேயே ஆணையிட்டு சொல்றாராம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே. என்ன எழுதிருக்கு பாருங்க. ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவர் சொல்லிட்டாரு. சொன்னோன்னு அப்படியே நடந்துச்சா? சொன்னதை கொடுக்கறதுக்கு அவர் உங்களை ரெடியும், சொன்னதை கொடுக்கறதுக்கு உங்களை தயார்படுத்துவாரு. இவன் போய் என்னென்னமோலாம் போய் ஆபிரகாம் இடையில 2-3 வேலை எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனாலும் தான் சொன்னபடியே செஞ்சுட்டாராம். பாத்தீங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அதுதான் இப்ப கடைசியில என்ன இவர் சொல்ல வர்றாருன்னா, ஆணையிட்டு கையை அடிக்கும் போது எனக்கு சரி அதுதான் ஞாபகம் வரும். இந்த நான் இப்ப இங்க சொல்றேன், நான் பெலிஷன் மேல ஆணையிட்டு சொல்றேன், இதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு எல்லா விஷயமும் ஆணையிட்டு தான் ஒரு முடிவுக்கு என்ன வாசிக்கிறோம். அதை கவனிக்கலையா நீங்க? மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும் படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அப்படி என்ன சொல்ல வராரு? தேவன் ஆணையிட்டு, வெறும் வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல. உங்களுக்கு விளங்க மாட்டேன்.
அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, அது யாரு? அது யார்? நானும் நீங்களும் தான். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரிக்க போகிற கூட்டம் நானும். ஆமா ஆமாம் அப்படிதான் உட்காந்துருக்கீங்க. அவர் வாக்கு தத்தம் பண்ண எல்லாத்தையும் சுதந்திரிக்க போறது யாரு? நம்ம தான். ஆமென், நம்ம தான். நம்ம அவர் இதை எப்படி நம்ம கொடுக்கிறாராம்? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும் படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறாராம். உங்களுக்கு வெறும் ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கல, அவர் ஒரு ஆணை. He's made an oath. He's made an oath. The word is oath. அவர் ஆணையிட்டு இருக்கிறார். விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. தேவன் ஆணையிட்டு அவர் அப்படி சொல்லணும்ன்ற அவசியமே. அவர் சும்மா சொன்னாலே அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதோடைய முக்கியத்துவத்தை நீங்க விளங்கிக்கணும். தேவன் சும்மா சொல்லல, உங்களுக்கெல்லாம் சும்மா சொல்லல, ஆணையிட்டு தம் மேலேயே ஆணையிட்டு சொல்றாராம். நானு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்வது உன்னால அது உண்டாகும். நானு I have made an oath to myself, upon myself. I have made an oath upon myself. உங்களுக்கு வெறும் ஒரு ப்ராமிஸ் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்கல, தன் மேலேயே ஆணையிட்டு சொல்றாரு, வாக்கு தத்தத்தை நிச்சயமா நீ சுதந்திரிச்சு கொள்ளுவ. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட எல்லாமே நீ நிச்சயமா சுதந்திரித்து கொள்ளுவ. ஆபிரகாம் எப்படி நான் உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னானே, அவன் எப்படி அதை பொறுமையா பெற்றுக்கிட்டானோ அதே மாதிரி நீங்களும் பொறுமையா பெற்றுக்குவீங்க. ஏன்னா இது உங்களால முடிகிற காரியம் இல்லை, என்னால மட்டும்தான் முடிகிற காரியம். நான் உண்மையுள்ள தெய்வன், அதுதான் அவர் சொல்லிட்டு வராரு. அடுத்த வசனம் என்ன எழுதிருக்கு? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விஷயங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும் படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். இது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன சொல்றார்? தேவன் ஒரு நாளும் இதெல்லாம் கேட்கும் போது இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்லைங்க, என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல, சும்மா ஏதோ. அப்ப அங்க இதெல்லாம் நம்ம கேட்டாலும் நம்ம இதை முதல்ல என்ன பண்ணணும்? பாருங்க, ஒரு நாள் இயேசு மலையில ஜெபிச்சுட்டு அப்படியே நடந்து வந்தாராம். வந்து நடந்துட்டு அப்படியே கடல்ல தரையில நடந்துட்டு இருந்தாரு. அப்படியே கடலுக்கு வந்தாரு. கடல்லையும் அவர் பாட்டுக்கு நடந்த, அவர் வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு இல்ல, அவரு என்ன ஒரு வாழ்க்கை, நடந்துட்டு போயிட்டார். போனோன்னு படகுல சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பார்த்து பயப்படுறாங்க, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் பேதுரு என்ன சொல்றான்? பேதுரு தேவனை பார்த்து, என்னையும் கூப்பிட்டீங்கன்னா நானும் நடக்கிறேன். தேவன் கூப்பிடுறாரு, வா. அதை இவன் கேட்டு படகுல இருந்து வெளியில காலை வச்சு அவனும் தண்ணியில இப்போ நடக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவன் தண்ணிக்குள்ள மூழ்கிறான். ஹலோ, உங்களை வான்னு வெளியே கூப்பிட்டவருக்கு தெரியாதா நீ தண்ணியில மூழ்க நேரிடும்? அதுக்கும் தயாராக தான் அவர் அங்க நின்றுட்டு மூழ்கினவனே அவன் தான் வெளியே எடுத்து, உங்களுக்கு விலங்கல் அவங்களை கூப்பிட்டுட்டு இனி நீ பார்த்துக்கன்னு அவர் கிளம்பி, அது பேர் தான் நீ நீந்தி வா, நீ தான் மீன் பிடிக்கிறவனாச்சுன்னு சொல்லிட்டு போல. வெளியில கூப்பிட்டவர்
இவனுக்கு விசுவாசம் தடுமாறும் போதும் அவனை தூக்குனவரும் கூப்பிடுறவர் உன்னை தூக்குறதுக்கும் ரெடியா தான் இருக்கிறாரு. என்னோட தான் இருக்கீங்களா? அதுதான் தேவன். அதுக்கு பேர் தான் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன். உன்னுடைய விசுவாசத்தில் நீ சறுக்கும் போது உன்னை கலட்டி விட்டு போற தேவன் அவர் இல்ல. விளங்குதா? நீங்க எல்லாரும் மனிதர்கள் தானே. கொஞ்சம் பக்கத்துல பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் நினைக்கிறேன். எல்லாமே மனிதர்கள் தானே. ஒரு உண்மை சொல்லட்டுமா? கட்டாயம் ஏதாவது தப்பு பண்ணுவீங்க. கட்டாயம் ஏதாவது, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கே எதையோ இங்க இருந்து போகும்போதே கீழே படியில இறங்கி எவனையா திட்டிட்டு தான் வீட்டு எதையாவது பண்ணிடுவோம். எதையாவது. அவர் உண்மை உள்ளவர். என்னை தூக்கி எடுக்கிறதுக்கும் அவரு தயாராதான். உன்னை நான் கூப்பிட்டுட்டேன், இனிமே நீ நான் விசுவாசத்துல நடந்துட்டு போன்னு சொல்ற தேவன் இல்ல. உன்னை கூப்பிட்டவர் நீ சறுக்கி உள்ளுக்கு போகும்போது உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கும் தயாரா உன் பக்கத்துல. விளங்குதா உங்களுக்கு நான் பேசிட்டு? அதுதான் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லைன்னு எழுதியிருக்குல்ல. ஆமென். அப்ப ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையனை பார்த்து நீ ராஜாவாவன்னு சொன்னா அவன் கட்டாயம் ராஜா. அவனை என்னான்னு கொல்றதுக்கு துரத்தினாலும், அவனை எத்தனை பேர் எந்த ஊர்ல இருந்து பெலிஸ்தர் துரத்தி விட்டாலும், இஸ்ரவேல் துரத்தி விட்டாலும், அவன் கண்ட பாவத்துல போய் சிக்கிக்கிட்டாலும் அவன் கடைசியில ராஜாவாவா. இதுதான் தேவன். உங்களுக்கு விளங்குதா? இதுதான் தேவன். அதனாலதான் இப்படி ஆபிரகாம் பத்தி சொல்லி இருக்கு, வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அவன் எப்படி என்ன பண்ணானா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். There is no other way. நான் இன்னைக்கு சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. உங்களுடைய விசுவாசத்துல நீங்க வளர்றதுக்கு வேற வழியே, வேற ஏதாவது வழி இருக்கா? நீங்க ஜெபிச்சா விசுவாசம் கூடிரும் நினைக்கிறீங்களா? உபவாசம் இருந்தா விசுவாசம் கூடிரும் நினைக்கிறீங்களா? உபவாசம் இருந்துட்டு வரும்போது அப்படியே பயங்கரமா இருந்தாலும் அது எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? நீங்க பயங்கரமா காலையில இருந்து நைட் வரைக்கும் ஜெபிச்சுட்டு வெளியே வந்தோன்னே அப்படியே வருவீங்க, எவ்வளவு நாளைக்கு அது நிற்கும்? ஏன்னா உங்களுடைய செயல், உங்களுடைய கிரியைகள் அது இவ்வளவுதான். அதனால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் பேர் என்னது? அவரு குதிரையில திறந்திருக்க வானத்துல ஒரு வெள்ளை குதிரையா, அந்த குதிரை மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காராம். அவரு பேரே உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். உங்களுக்கு விளங்குதா? உங்க கண்களால எவ்வளவுக்கு அதை உங்களால பார்க்க முடியுதோ அவ்வளவுக்கு உங்க விசுவாசம் வளரும். விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? If you are able to see and experience the faithfulness of God, your faith will grow. இவங்க எவ்வளவு உண்மை உள்ளவங்கன்னு நான் பார்த்து அதை அனுபவிச்ச பிறகு அவங்க கட்டாயம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நிப்பாங்கன்ற அந்த நிச்சயம் வந்துருமா இல்லையா? அதுதான் அந்த விசுவாசம். உங்களுக்கு அதை பெருசா காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். என்ன ஆனாலும் காரணம் கூட நிப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளுக்கு இருக்கு. அதனால அந்த யோசனையே எனக்கு நாளைக்கு நான் தனியா ஏதாவது செய்ய வேண்டி இருக்குமோன்ற அந்த யோசனை கூட. சொல்லுங்களேன், இப்ப வீட்டுக்கு யாரோ வந்து கதவை தட்டிட்டு இருக்கானா முதல்ல என்ன யோசனை வரும்? போன் எடுத்து டெலிவிஷன் கூப்பிடுவோம்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நிச்சயம் உள்ளுக்கு. என்ன ஆனாலும் ஏன் கூட அந்த அளவுக்கு நிச்சயம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பார்த்திருக்காங்க.
அனுபவிச்சிருக்காங்க. என்னத்தை பார்த்தாங்க? இவ்வளவு உண்மை உள்ளவரா? எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்காக கடைசியில வந்து, ஆமா அப்பப்ப சண்டைய போட்டுட்டாலும் கடைசியில என்ன அணைச்சு என்ன கைவிடாம பக்கத்துல என்ன பார்த்திருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. அதனால இப்ப அவங்களுக்கு அவர் மேல இருக்கிற, யாராவது கூப்பிட்டு பெலிசன் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ப மாட்டாங்க. நிஜமா நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? அவர் உண்மை உள்ளவர் என்பதை பார்த்திருக்காங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. இங்க நான் கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் அவர் உண்மை உள்ளவர் என்றதை பார்த்திருக்கீங்க, அனுபவிச்சிருக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எத்தனை முறை நான் சொல்ல தொடங்கினேன்னா இன்னைக்கு விடிஞ்சிடும், ஒரு புக்கே எழுதிடணும். நேத்து முந்தநேத்து வரைக்கும் அவரு உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. என்னுடைய கண்கள் அதை காண்கிறது. ஒரு மனிதனாக நான் அதை உணர்ந்து அனுபவிக்கிறேன். அதை நான் செய்யற நேரத்துல எனக்கு என்னது இப்ப பெருகுது? விசுவாசம். யாரு மேல? ஏன் மேலையா? அப்ப விசுவாசம்ன்றது நான் என்ன செய்யலான்றது விசுவாசம் இல்ல, என்ன எப்படியாவது செஞ்சு முடிச்சிடுறேன் சார் இல்ல, அவர் எனக்காக கட்டாயமா செஞ்சு முடிப்பாரு. அதுதான் அந்த விசுவாசம். ஹலோ, அவர் செய்வேன்னு சொன்னதை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரா இல்லையா? இதுவரை நடத்தினவர் இனிமே நடத்தாம போயிருவாரா? அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ள தேவன். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் எடுங்க. எபிரேயர் 10:23 என்ன எழுதியிருக்கு? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசம் சொல்லலாம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபெய்த்னு எழுதியிருக்கு. உங்களுடைய நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல். உங்க நம்பிக்கை என்னது? நாளைக்கெல்லாம் நாசமா போயிருன்றதா நம்பிக்கையா? இல்ல, கேக்குறேன், உங்க நம்பிக்கை என்னது? அந்த நம்பிக்கையில அசைவில்லாம உறுதியா இருக்கணுமா? ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய நம்பிக்கையில அசைவில்லாம உறுதியா நீ நில்லு. ஏன்? உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால. அப்போ இப்ப விளங்குதா? அப்ப உன் விசுவாசம் எதுல தங்கி இருக்கு? எதுல தங்கி இருக்கு? நீ உன்னால என்ன செய்ய முடியும்ன்றது இல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹலோ, கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி நிலைமையில அவரை தேடி போனீங்க? எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றுக்கிட்டீங்க? எங்க கொண்டாந்து உங்களை விட்டுருக்காரு? இவ்வளவு தூரம் கொண்டாடுறவர் இனிமே அவர் பாதியில விட்டுட்டு போற கடவுள் இல்ல. அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னது? சத்தியமும் உண்மையும் உள்ளவர். சத்தியமும் உண்மையும் உள்ள தேவன். அதனாலதான் தைரியமா இங்க நின்று பாட முடியுது. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர், யெகோவா ஈரே பார்த்து கொள்வி. அது சும்மா ஒரு பாட்டு இல்ல, அது எங்க இருந்து வருது? ஒரு நிமிஷம் அதை பாடுவோமா? உட்கார்ந்தே இருந்தேன். அந்த கீபோர்ட் மட்டும் கொஞ்சம் ரூபன், நான் வார்த்தையை பேசி முடிக்கல, அதனால ஆஹான்னு கிளம்பி ஓடிடாதீங்க. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, உண்மை உள்ளவரா இருக்கிறாரு.
ஆமென். இடையில நம்ம சில விஷயங்களை அவர் வாக்கு கொடுத்தாலும் இடையில, இப்ப தாவீது பாத்தீங்களா, தாவீது நான் எப்பவுமே சொல்லுவேன், யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல அவரு மொட்டை மாடியில நடந்துட்டு இருந்தார். இதுதான் பிரச்சனை. அவர் செய்ய வேண்டிய அவருக்குன்னு இருந்த அசைன்மெண்ட் பர்பஸை விட்டுட்டு வேற எதையோ உலாத்திட்டு இருக்க நேரத்துல தப்பு பண்ணிட்டாரு. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து தேவன் உன்னை தண்டிக்க போறாருன்னு சொல்லல, தாவீது கிட்ட கேட்கிறாரு, நீ நான் இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவன் என்ன சொல்றான்? தாவீது அவன் சொல்றான், அவன் திருப்பி 4 முறை பதிலுக்கு 4 he has to pay 4-fold. டேவிட் அதான் சொல்றான், 4 மடங்கு அவன், ஆமா அப்படின்னு அவனே சொல்லி தன்னுடைய 4 மகன்களை தாவீது இழந்தான். என்னோட தான் இருக்கீங்களா? நான் பேசிட்டு இருக்கவங்களுக்கு விளங்குதா? நம்ம இடையில இப்படி எல்லாம் எதையாவது பண்ணி நம்மளே உழப்பி, ஆனா அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரே இருக்கிறாரு. கடைசியில தாவீதுடைய மரணத்தை பத்தி நீங்க வாசிக்கும் போது அவன் எப்படி இறந்தானா, அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவனுடைய வம்சாவளியில தான் இயேசுவே வந்தாராம். ஆபிரகாம் மரிக்கும் போது முதிர் வயதுல அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தானா. ஏன்? அவங்க எல்லாம் ஏதோ பெருசா செஞ்சுட்டாங்கன்னா, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம். அதனாலதான் உன்னுடைய நம்பிக்கையில நீ நிச்சயமா உறுதியா நில்லு. உன்னுடைய நம்பிக்கை, நான் நம்புறேன், நான் கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாவேன், கடன் வாங்காமல் தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டிருக்க ஒரு மரத்தை போல் இருந்து என் காலத்தில் கனியை தருவேன், என் இலை உதிராதிருக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹலோ ஹலோ ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? என் நம்பிக்கையில நான் நிச்சயமா இருக்கிறேன். ஏன்னா நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்க போறதில்லை. என்னால இதை செய்யவும், என்னால தலையாகவும் முடியாது, மேலாகவும் முடியாது. அவர் ஆக்குவாரு. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு.